Hello, my dear 12th standard students. This is our economics class, lesson 2, national income. The national incomeல சாமுவேல்சன் அப்படின்றவர் ஒரு ப்ராவர்ப் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்துடலாம். The concept of national income is an indispensable preparation. அதாவது இது தவிர்க்க முடியாத ஒரு ப்ரிப்பரேஷன், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் டேக்கிளிங் த கிரேட் இஷ்யூஸ், எதுக்காக அப்படின்னா டேக்கிள் பண்ணுறதுக்காக, கிரேட் இஷ்யூஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் அண்ட் க்ரோத். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது நமக்குலாம் தெரியும், வேலை இல்லாதது அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன் அப்படின்றது பணவீக்கம், அண்ட் க்ரோத். இங்கே க்ரோத் அப்படின்றது எதை சொல்கிறாங்கன்னா எக்கனாமிக் க்ரோத். இதில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று இந்த நேஷ்னல் இன்கம். சரி, இந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நேஷ்னல் இன்கம் சர்வ்ஸ் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங். எக்கனாமிக்கில் என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எடுப்பாங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் இன்கம் தான் எடுப்பாங்க. ஒரு நேஷ்னலில் எவ்வளோ இன்கம் இருக்குன்றதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப்கே போவாங்க. நேஷ்னல் இன்கம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ். இந்த மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ்ன்றதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தோம் இல்லையா, அதை படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது அப்படின்னா இந்த நேஷ்னல் இன்கம் தான். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நேஷ்னல் இன்கம் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த நேஷ்னல் இன்கம்மை நம்ம என்ன பண்ணணும், அப்போது கால்குலேட் பண்ணணும். எ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மீனிங், கான்செப்ட், மெஷர்மெண்ட் அண்ட் யூசஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் இஸ் எசென்ஷியல். ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்ன, இதோட கான்செப்ட் என்ன, மெஷர்மெண்ட், அதாவது இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, நேஷ்னல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுனால என்னெல்லாம் யூசஸ் இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா நோபல் லாரன்ஸ் சைமன் கொஸ்னட்ஸ் அப்படின்றவர். இவர் தான் இந்த நேஷ்னல் இன்கம் என்ன, அதோட கான்செப்ட் என்னன்றதை கிளியராக நமக்கு எடுத்து சொன்னவங்க. இந்த நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம், இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நேஷ்னல் இன்கம் மீன்ஸ் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். அதாவது நேஷ்னல் இன்கம் மீன்ஸ் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ். டோட்டல் மணி வேல்யூ, அதாவது இதில் மணி வேல்யூவை தான் எடுக்கணும், வேற எந்த வேல்யூவும் எடுக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ சுகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கேஜியாக தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இதே மில்க், ஆயில்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா லிட்டர்ஸாக சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது, அதோட மணி வேல்யூ இருக்கு இல்லையா, ஃபைனல் மணி வேல்யூ, அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃபைனல் குட்ஸ் அப்படின்னா என்ன, ஏற்கனவே நம்ம 11th பார்த்துருக்கோம். ஃபைனல் குட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபார்ம் எதை ரெடி பண்ணுவாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்னொரு ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஃபார்ம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபைனல் குட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா கார் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட ரா மெட்டீரியல்ஸ் ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகும். ரா மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் அதோட அயனு, பெயிண்ட்டு, இதெல்லாம் நம்ம ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சீட்டோட அந்த சீட் காட்டன்ஸ் இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஸ்பேர் பார்ட்ஸ். அது என்னது அப்படின்னா இந்த ராடு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்பான்ஸ் இதெல்லாம் வச்சு சீட் ரெடி பண்ணுறது, பிரேக் ரெடி பண்ணுறது, அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும், நட்டு போல்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறது, இதெல்லாம் ரெடி பண்ணுறது ஒரு ஃபார்மாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனல் குட்ஸ் என்னவா இருக்கும்னா கார். அந்த கார் கம்பெனியில் இந்த ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து வந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அங்கே தான் ஃபைனலாக காரை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்புட் கொடுப்பாங்க. ஸோ அதோட வேல்யூ, இந்த மாதிரி ஃபைனல் குட்ஸோட வேல்யூ அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி டியூரிங் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம். இதைத்தான் நம்ம நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த அல்ஃப்ரெட் மார்ஷல் அப்படின்றவர் நேஷ்னல் இன்கம்மை பற்றியும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு, டெஃபினிஷன். த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் எ கண்ட்ரி. த லேபர் அண்ட் கேபிட்டல் அப்படின்னா, லேபர் அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல வர்றாருன்னா உழைப்பு, அண்ட் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா மூலதனம். அதாவது ஒரு கண்ட்ரி எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அவங்க எதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ், நம்மக்கிட்ட இருக்கிற இயற்கை வளங்கள் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ப்ரொடியூஸ் annually a certain net aggregate of commodities, material and immaterial including services of all kinds. ஸோ அது மெட்டீரியல் திங்ஸ் ஆகட்டும், இம்மெட்டீரியல் திங்ஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும், குட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீசஸ் இருந்தாலும் சரி, எந்த குட்ஸாக இருந்தாலும், திஸ் இஸ் அ ட்ரூ நெட் ஆனுவல் இன்கம் ஆர் ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரி ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட். இதைத்தான் நம்ம ரெவன்யூ இன்கம், எல்லாத்துலேருந்து வர்ற இன்கம், இம்மெட்டீரியல், மெட்டீரியல், எல்லாத்துலேருந்து வர இன்கம். மெட்டீரியல் அப்படின்னா என்ன,
ஒரு பொருள், அதாவது ஒரு சோஃபாவாவோ ஒரு டிவியாவோ நீ வீட்டில் பார்க்கறது வந்து மெட்டீரியல். இம்மெட்டீரியல் அப்படின்னா என்னன்னா உனக்கு கிடைக்கிற சர்வீசஸ். அதாவது நீ ஒரு சினிமா பார்க்குற அப்படின்னா அது வந்து உனக்கு மெட்டீரியலாக கிடைக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கிடைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து உனக்கு மெட்டீரியலாக எதுவும் கிடைக்காது, பட் அதுலேருந்து உனக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு கியூர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீசஸாவோ மெட்டீரியலாவோ நம்ம கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேருந்து வர்ற இன்கம் தான் நெட் ஆனுவல் இன்கம் ஆர் ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரி ஆர் நேஷனல் டிவிடெண்ட் அப்படின்னு இந்த ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இந்த சைமன் அப்படின்றவர் ஜிடிபி அண்ட் இட்ஸ் டிட்ராக்டர்ஸ் அப்படின்றது ஒன்று சொல்லியிருக்காரு. இவர் 1962 ஜிடிபி அப்படின்ற கான்செப்டை வந்து கிரியேட் பண்ணார். The welfare of a nation can scarcely be inferred from a measurement of national income as defined by the GDP. இவர் என்ன சொல்ல வராரு இதுல இருந்து அப்படின்னா, இந்த ஜிடிபி அப்படின்றத ஒன்றை வச்சுக்கிட்டு நம்மளால கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. நேஷனல் இன்கம் இவ்வளோதான் அப்படின்றது நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, கோல்ஸ் ஃபார் மோர் growth should specify of what and for what. அதாவது நம்ம எப்பயுமே கோல் செட் பண்ணும்போது மேக்சிமமாக நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதைத்தான் நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. டெஃபினேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் இது யார் கொடுத்துருக்காருன்னா, இந்த சைமன் குஸ்னெட்ஸ் அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா. இந்த நேஷனல் இன்கம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கான்செப்டை அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மீனிங் தான் அகைன் வரும். த நெட் அவுட்புட் ஆஃப் த கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் flowing during the year from the country's productive system into the hands of the ultimate consumers or into net addition to the country's stock of capital goods. ஸோ அதே மீனிங் தான் இதில் என்ன கொஞ்சம் வேர்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி போட்டு அவர் டெஃபினிஷனாக கொடுத்துருக்காரு. அதாவது அவுட்புட் ஆஃப் த கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ், எந்த ஒரு கமாடிட்டியாக இருந்தாலும் சரி சர்வீசஸாக இருந்தாலும் சரி அதில் இருந்து வர்ற அவுட்புட்டை ஒரு இயர் ஃபுல்லாக கிடைக்கிற அவுட்புட்டை, அதாவது கண்ட்ரீஸோட ப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல இருந்தால் இது நமக்கு கிடைக்கும். இது கடைசியாக எங்கே போகும்? இன்டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த அல்டிமேட் கன்சியூமர் கிட்ட தான் இது வந்து போகுது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? இட் டு த நெட் அடிஷன் டு த கண்ட்ரீஸ் ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். அப்படி இல்லை, அல்டிமேட்டாக கன்சியூமர் கிட்ட கடைசியாக போகலை அப்படின்னா கண்ட்ரீஸோட கேபிட்டல் குட்ஸில் அது ஸ்டாக்காக போய் நிற்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் நேஷனல் இன்கம்னா இதுதான் அப்படின்னு சைமன் குஸ்னெட்ஸ் அப்படின்றவர் நமக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, the net output of the commodities and services flowing during the year. ஒரு இயரில் ஒரு கண்ட்ரீஸ்லேருந்து வெளியே வர்ற கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ், இதை தான் கண்ட்ரீஸோட ப்ரொடக்டிவ் சிஸ்டம்லேருந்து நம்ம கிடைக்கும் இல்லையா, அது கடைசியாக எங்கே போய் சேரும்? இன்டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த அல்டிமேட் கன்சியூமர். ஒரு அல்டிமேட் கன்சியூமர் கிட்ட போய் சேரப்போகுது. ஆர் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? இன்டு நெட் அடிஷன் டு த கண்ட்ரீஸ் ஸ்டாக் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ். அப்படி இல்லைன்னா கண்ட்ரீஸோட கேபிட்டல் குட்ஸ் ஸ்டாக்ல போய் அது இருக்கும். இதுதான் சைமன் குஸ்னெட்ஸ் ஒரு டெஃபினிஷனாக நம்ம கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேசிக் கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். அதாவது இந்த நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் பேசிக் கான்செப்டாக ஒரு 9 இது கொடுத்துருக்காங்க, நமக்கு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஜிடிபி, next one GNP, third NNP, fourth disposable income, fifth personal income, next NNP at factor cost, seventh one per capita income, then real income, then GDP deflator. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் நம்ம வந்து என்னன்றதை இன்னைக்கு கிளாஸில் நம்ம எக்ஸ்பிளைனாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிடிபி. இந்த ஜிடிபி அப்படின்றது என்ன அப்படின்னா, GDP is the total market value of final goods and services produced within the country during the year. ஒரு கண்ட்ரிக்குள்ள ஒரு வருஷத்துல எவ்வளோ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இதைத்தான் நம்ம வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு கண்ட்ரிக்குள்ள அப்படின்றதுனால தான் அதுக்கு பேர் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? இந்த கான்செப்டை வச்சு இதோட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேஷனல் இன்கம்ஸ் ஈக்குவல் டு C plus I plus G plus X minus M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கன்சியூமர் அப்படின்றவர், இவர் நடுவில் இருக்கவர், இவருக்கு என்ன வருது? இன்கம் வருது. பட் ஒரு வேலை இருந்தால் அவருக்கு இன்கம் வருது. பட் அவரோட டிஸ்ட்ரிபியூஷனை பாருங்க. அவர் கன்சியூமராக ஸ்பெண்ட் பண்ணுறாரு, தென் சேவிங்ஸாகவும் ஒரு ஃபார்ம்குள்ள ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவார். அவர் சப்போஸ் இண்டிவிஜுவலாக ஒரு ஃபார்ம் நடத்துகிறாரு,
ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவார், டேக்ஸும் கட்டுவார். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா அவருக்கு வர்ற இன்கம்மை நிறைய விதங்களில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ அந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். C is equal to டோட்டல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். I அது எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா total investment expenditure. G total government expenditure. X minus M export minus import. Okay, next நம்ம பார்க்க போறது net domestic product. இந்த net domestic product அப்படின்றது என்ன அப்படின்னா NDP is the value of net output of the economy during the year. net output அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னா the sum of the country's capital equipments wears out or becomes outdated. அதாவது கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட அவுட்புட் வந்து என்ன ஆயிருக்கும்னா அவுடேட்டடாகவே ஆயிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டெப்ரிஷியேஷன். அதாவது இப்போ நம்ம பொருள் வாங்கியிருக்கோம், ஒரு இயர் ஸ்டார்டிங்கில் நம்மகிட்ட ஒரு குட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து இயர் எண்டில் அதோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அதோட டெப்ரிஷியேஷன். டெப்ரிஷியேஷன் எப்படினாலும் ஆகலாம், நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறதுனாலையும் ஆகலாம், இல்லை அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுறதுனாலே ஆகலாம். எப்படி ஆனாலும் சரி அந்த டெப்ரிஷியேஷனை நம்ம ஜிடிபியிலேருந்து மைனஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது தான் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் த அக்ரிகேட் ஃபைனல் அவுட்புட் ஆஃப் சிட்டிசன்ஸ். அதாவது ஒரு சிட்டிசன் அண்ட் பிஸ்னஸ்மேன் இவங்களில் யாராக இருந்தாலும் சரி 1 இயருக்கு மொத்தமாக அவங்க எவ்வளோ அவுட்புட் கொடுக்குறாங்க, ஒரு சிட்டிசன்கிட்டேருந்து எவ்வளோ அவுட்புட் வருது, பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ அவுட்புட் வருது அப்படின்றது தான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே பி டிஃபைன்ட் அஸ் த சம் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். இதில் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இந்த நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்றது என்னன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்கம் ரிசீவ்டு ஃப்ரம் அப்ராட் for rendering factor services and income paid towards services rendered by foreign nationals in the domestic territory of a country. நம்ம கண்ட்ரியில் ஃபாரினர்ஸ்க்கு என்னெல்லாம் நம்ம சர்வீஸ் பண்ணுறோமோ அதுக்கு நமக்கு கிடைக்கிற இன்கம், ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கண்ட்ரிலேருந்து நமக்கு கிடைக்கிற இன்கம், அதுதான் நெட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். இந்த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா refers to the value of the net output of the economy. Value of the net output of the economy during the year. ஒரு இயரில் ஒரு பர்டிகுலர் இயரில் எவ்வளோ அவுட்புட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறது. The NNP is obtained by deducting the value of depreciation or replacement allowance of the capital assets from the GNP. இந்த ஜிஎன்பி அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மைனஸ் டெப்ரிஷியேஷன் அலவன்சஸ். அதுதான் வந்து நமக்கு இந்த டெப்ரிஷியேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கேபிட்டல் கன்சம்ஷன் அலவன்சஸ். அதாவது டெப்ரிஷியேஷன் ஆயிடுச்சு, ஓகே, இப்போ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் இந்த டெப்ரிஷியேஷன் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் refers to the market value of output. இது மார்க்கெட் வேல்யூவோட அவுட்புட், கடைசியில் ஒரு அவுட்புட்டோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்றத எடுக்கிறது தான் இந்த என்என்பி. whereas NNP at factor cost is the total of income payment made to factor of production. Factor of production na என்னது land, labor, capital and enterprises சொல்லுவோம் இல்லையா, entrepreneur, enterprises, organizers சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், அந்த ஃபேக்டர் காஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்குறது தான் என்என்பி. The NNP at factor cost is equal to NNP at market price minus indirect tax plus subsidies. அதாவது நம்ம tax கட்டியிருப்போம், subsidies நமக்கு கிடைச்சிருக்கோம், இதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணிடணும். அதுதான் நமக்கு NNP at factor cost அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது personal income. Personal income is the total income received by the individuals of a country from all sources before payment of direct tax in a year. அதாவது பர்சனல் இன்கம், ஒரு இண்டிவிஜுவல் இன்கம் அப்படின்னா என்னன்னா the total income received by individuals of a country. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஒரு கண்ட்ரிலேருந்து, அதுலேருந்து ஃப்ரம் ஆல் ரிசோர்ஸஸ், எங்கேருந்து வேணாலும் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்கலாம். பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ், அவங்க டைரக்ட் டேக்ஸ் கட்டியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு அது பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குமோ அதைத்தான் பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
இப்போ பர்சனல் இன்கம் இஸ் நெவர் ஈக்குவல் டு த நேஷனல் இன்கம். இப்போ பர்சனல் இன்கம் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், எல்லா பர்சனலும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அதை ஒட்டுமொத்தமாக சேர்த்தது தான் பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதானே இப்போ நேஷனல் இன்கம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். நோ, this is not equal to the national income because the farmer includes the transfer payments whereas they are not included in national income. அவங்களோடது transfer payment தான் வரும், individual payment வராது national incomeல. So personal income is equal to national income minus social security contribution and undistributed corporate profit. அதாவது கார்பரேட் ப்ராஃபிட்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் மைனஸ் பண்ணது போக டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். இதைத்தான் நம்ம வந்து பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா இந்த இப்போ ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து டைரெக்டாக பேமெண்ட் போகாது, அவங்க வந்து சம் சொசைட்டிஸில் கொடுத்து அங்கேருந்து அவங்களுக்கு வந்து பேமெண்ட் போகணும். இதைத்தான் நம்ம பர்சனல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்போசபிள் இன்கம். இந்த டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். இதுவும் ஒரு பர்சனல் இன்கம் தான், பட் இட் இஸ் த இண்டிவிஜுவல்ஸ் இன்கம் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். பர்சனல் இன்கம்ன்றது என்ன சொன்னோம், டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ, அதாவது மொத்தமாக அவங்க ஏர்ன் பண்ண இன்கம் பர்சனல் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட கையில் இருக்கிறது டிஸ்போசபிள் இன்கம். திஸ் இஸ் த அமௌண்ட் அவைலபிள் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் கன்சப்ஷன். இந்த அமௌண்ட்டை தான் அவங்க என்ன பண்ணிக்க முடியும்னா ஃபேமிலிக்காகவோ கன்சப்ஷனுக்காகவோ இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ சேவிங்ஸ்க்காகவோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் டேக்ஸ் ஷுட் பி பெய்டு இல்லையா? ஸோ டேக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட இருக்கிறது டிஸ்போசபிள் இன்கம். இதோட ஃபார்முலா பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெர் கேபிட்டா இன்கம். இந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது, அதாவது பெர் கேபிட்டா இன்கம்னா ஒரு மனுஷனோட வருமானம், ஒரு இண்டிவிஜுவலோட வருமானம் எவ்வளவு அப்படின்னா ஜிடிபி பெர் கேபிட்டா இஸ் ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க, ஜிடிபி ஆஃப் த கண்ட்ரி டிவைடட் பை பாப்புலேஷன் ஆஃப் தட் கண்ட்ரி. அதாவது மொத்த ஜிடிபி இருக்கு இல்லையா, அது டிவைடட் பை பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கிடைக்கிறது பெர் கேபிட்டா இன்கம். இதோட மீனிங் என்னன்னா, the average income of a person of a country in a particular year is called per capita income. அதாவது ஆவரேஜ் இன்கம் ஆஃப் அ பர்சன், ஒரு பர்சனுக்கு ஒரு கண்ட்ரியிலேருந்து ஒரு இயரில் கிடைக்கிற ஒரு ஆவரேஜ் இன்கம், இதுதான் நம்ம பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். obtained by dividing the national income by population. ஸோ நேஷ்னல் இன்கம் எடுத்துக்கணும், டிவைடட் பை பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் தட் கண்ட்ரி. இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா இதுதான் நம்ம பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரியல் இன்கம். ரியல் இன்கம் அப்படின்றது என்னன்னா நாமினல் இன்கம், ரியல் இன்கம்னு சொல்லலாம், நாமினல் இன்கம்னு சொல்லலாம். நாமினல் இன்கம் இஸ் நேஷனல் இன்கம் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எ ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் எ பர்டிகுலர் இயர். அதாவது ஒரு ப்ரைஸ் லெவல் நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லையா, டேட்டா சொல்லுவோம், இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட ரேட் இவ்வளோ இருந்தது, கோல்டு ரேட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கோல்டு ரேட் இப்படி இருந்தது, பெட்ரோல் ரேட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இவ்வளோ இருந்தது, இப்போ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ப்ரைஸ் லெவல் அதைத்தான் நம்ம வந்து அதை வச்சு சொல்கிறது தான் நாமினல் இன்கம். அதோட பர்ச்சேசிங் பவர் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது. ஸோ ரியல் இன்கம் இஸ் த பையிங் பவர் ஆஃப் நாமினல் இன்கம். அதாவது நம்மளோட இன்கம்லேருந்து நம்மளோட பையிங் பவர் எப்படி இருக்குது அப்படின்றது தான். சப்போஸ் இப்போ எனக்கு வந்து ஒரு 10,000 சேலரி அப்படின்னா அந்த 10,000 சேலரியை வச்சு என்னால் என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதை தான் நான் வாங்க முடியும். கார் வாங்க முடியுமா? முடியாது. பட் சைக்கிள் ஐ கேன் பை. ஸோ இதைத்தான் வந்து பையிங் பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஜிடிபி டிஃப்ளேட்டர். நெக்ஸ்ட் ஒன் ஜிடிபி டிஃப்ளேட்டர். இட் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ். இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ்னா ஒரு குறியீடு, அதாவது ஒரு குறியீடுன்னு சொல்லி சொல்கிறது. இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ். சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ளூடட் இன் ஜிடிபி. ஜிடிபியில் சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு குறியீடு. இட் இஸ் அ ப்ரைஸ் இண்டெக்ஸ் விச் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் த நாமினல் ஜிடிபி இன் எ கிவன் இயர் by the real GDP for the same year and multiplying it by 100. So nominal GDP இருக்கு இல்லையா, அது divided by real GDP divided by into 100. ஸோ நாமினல் ஜிடிபி எடுத்துக்கணும், ரியல் ஜிடிபி இது ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஜிடிபி டிஃப்ளேட்டர். இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம கிளாஸில் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம், மீனிங், டெஃபினிஷன், ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்என்பி அட் ஃபேக்டர் ப்ரைஸ்,
personal income, disposable income, per capita income, real income and GDP inflator. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் 4 கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். டிஃபைன் நேஷனல் இன்கம், ரைட் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் GNP, ரைட் ஷார்ட் நோட் ஆன் per capita income, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பர்சனல் அண்ட் டிஸ்போசபிள் இன்கம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.